இருக்கிறார்கள். ஆனா பிரம்மாவை அவர்கள் ஒரு நாளும் கடவுளாய் வணங்குறதில்லை. இந்தியாவில் பிரம்மாவுக்கு கோவிலே இல்லை எங்கேயுமே. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறார்கள், எல்லாம் எதற்குள்ளிருந்து உருவானதான்? பிரம்மாவுக்குள்ளிருந்துதான். உண்மையில பிரம்மாவுக்குள்ளிருந்தான் உருவாச்சு, ஆபிரகாமுக்குள்ளிருந்தான் எல்லாம் உருவாச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து, உன் இனத்தை வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமி மணலை போலவும் நான் பெறுகிறேன் என்று சொல்லவில்லையா? சொன்னாரா இல்லையா? ஆமென். வேதம் எப்பொழுதும் உண்மையானது, என்றைக்குமே சத்தியமானது வேதம். இதோ இப்பொழுது அதை நாம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்குள்ள என்னென்ன சொன்னார் வாசியுங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 17, 18 வாசியுங்கள். ஆபிரகாமை பார்த்து சொல்றார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவர் வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க. நாம் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைக்க கூடுமோ? சீக்கிரம் சத்தம் படிங்க. மறைக்க கூடுமோ? அவர் மிகவும் பெரிய வலிமைமிக்க இனமானவன். மேலும் பூமியில் உள்ள எல்லா இனத்தாரும் அவனில் ஆசி பெற விரும்புகின்றனர். பூமியில் உள்ள எல்லா இனத்தாரும் யாருக்குள்ள தோன்றினார்களா? ஆசீர்வாதம் பெற்றார்களா? ஆபிரகாமுக்குள்ள இருந்து. உண்மையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு திருவுளம் பற்றின எல்லாவற்றையும் ஆபிரகாமின் பொருட்டு நிறைவேற்றும்படி அவன் தன் மக்களுக்கும் தனக்கு பின்னால் வரும் தன் வீட்டாருக்கும் புத்தி சொல்லி, நீங்கள் கடவுள் கட்டளையிட்ட நெறியில் ஒழுகி நியாயத்தையும் நீதியையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கற்பிப்பான் என்று அறிவோம் என்றார். நன்றி. தேங்க்யூ. 5 வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 17:5 படிங்க ஒருத்தர். ஆதியாகமம் 17:5. இன்று முதல் உன் பெயர் ஆபிரகாம் அன்று. இன்று முதல் உன் பெயர் ஆபிரகாம் அன்று. ஆபிரகாம் என்றே அழைக்கப்படும். ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். ஏனென்றால் மக்களுக்கு உன்னை தந்தையாக, அநேக மக்களுக்கு உன்னை தந்தையாக நான் ஏற்படுத்தினேன். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் யார் விசுவாச தந்தை? ஆபிரகாம். நல்ல புரியுதா? யூதர்களுடைய விசுவாச தந்தை யாரு? ஆபிரகாம். கிறிஸ்தவருடைய விசுவாச தந்தை யாரு? ஆபிரகாம். இஸ்லாமியர்களுடைய விசுவாச தந்தை யாரு? ஆபிரகாம் தான். என்ன ஆயிட்டாரு அரபிக் மொழியில? இப்ராஹிம். இப்போ பாலஸ்தீனாவிலிருந்து யூதன் கிரேக்கரோடு கலந்திருந்ததுனாலே கிரேக்கர் வழிபடுகிற அடையாளங்களை உருவங்களை இவன் கற்றுக்கொண்டான். அந்த மண்ணிலையோடு வந்து அநேக கலப்பு இனத்தின் யூதன் பாலஸ்தீனாவில் என்ன ஆனான்? ஆரியனா மாறுகிறான். அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய விசுவாச தந்தையாக சமஸ்கிருத மொழியில பிரம்மா. பாருங்கள், இப்ராஹிம் ஐய எடுத்துக்கொடுங்கள். பிரம்மா, பிரம்மீன். ஆகதான் அவர்கள் சொன்னார்கள், நாங்கெல்லாம் அந்த வம்சத்தில் வந்தவர்கள், உயர்ந்தவர்கள். பிரம்மீன், நீங்களும் அதுக்கு பின்னால வந்தவங்க என்று சொன்னார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. அதை உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அது சரியா போகும். சரி, இரண்டாவதாக இந்திய வரலாற்றில ஆலயங்கள் எப்பொழுது வந்தது என்று பார்க்கும்போது அதற்கு ரொம்பவும் அழகான ஆதாரங்கள் உண்டு. இந்திய வரலாற்றில இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு 3ஆம் நூற்றாண்டுல தானே முதலாவதாக இந்தியாவில ஆலயங்களை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்கு முன்பு திராவிடனுக்கு தான் கடவுள் யாருன்னு தெரியாத. திராவிடன் வந்து இயற்கையில் எல்லாம் வணங்கி கொண்டு வந்தவன். சேரன் கொடி பறந்த அந்த காலத்து நினைவு கூறுகிறோம். அவன் இயற்கை எல்லாம் வணங்கினான் பாடல்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? ஆகவே 3ஆம் நூற்றாண்டுல தானே இவர்கள் முதலாவதாக ஆலயங்களை கட்ட வந்திருக்கிறார்கள். அதிலும் இந்திய வரலாற்றை ஆராய்ச்சியை பார்க்கும்போது இந்தியாவில் முதலாவதாக கட்டப்பட்ட கோவில் யாருக்கு தெரியுமா? லிங்க ஆலயங்கள் தான். லிங்க ஆலயங்கள். ஆனால் அதற்கு முன்பு இந்திய மார்க்கங்களில, அதாவது வேதங்களில முதற் கடவுள் என்னவென்று அழைத்தார்கள்? சிவன். சிவன் என்றால் முதற் கடவுள், ஆதியில் இருக்கிற கடவுள். யெகோவா என்று சொல்லுகிறோமே, பிதாவாக தேவன். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்களே, பிதாவாக தேவனை. அதைத்தான் அவர்கள் சமஸ்கிருத மொழியிலே சிவன் என்று சொன்னார்கள். முதல் கடவுள், ஆதியில் இருக்கிற கடவுள். ஆனா அந்த கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவர் கிறிஸ்துவாய் வந்து சொன்னார், நீங்கள் போய் அறிவியுங்கள், நீங்கள் போய் அறிவியுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், அப்ப நம்ம போய் அறிவிக்கிற வேலையை செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருப்பாங்க. ஆனா இயேசுநாதர் அறிவிக்காம காசுநாதர் எல்லாம் சில இடத்துல அறிவிச்சிட்டோம். அதனாலதான் குழப்பமும் பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லையா? எதையோ அறிவிச்சு கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் பக்தி, நம்பிக்கை, அப்படி இப்படி என்று சொல்லலாம். அதனால அதெல்லாம் தவறு. அவைகளெல்லாம் இப்ப உங்க கண் திறக்கப்படுகிறது. கிறிஸ்துவ அறிவி,
கிறிஸ்து தான் நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆண்டவர் என்று நாம் திருச்சபையில சொல்றோமே. ஆதி அப்போஸ்தலர்கள் எழுதின ஜெபம் அது. நீர் ஒருத்தர் தாயா பரிசுத்தர், வேற யாரும் பரிசுத்தர் இல்ல, எல்லாரும் பரிசுத்த ஆனவங்க. நீர் ஒருத்தர் தான் ஆண்டவர். ஆண்டவர்னு 1000 பேரை நாங்க சொல்லலாம், ஆனா வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர் நீ ஒருத்தர் தான். நீர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிதாவோட ஒரே பொருளானவர். உமக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, யாரும் இல்லை. நீ அனாதி தெய்வம். கடவுள் அனாதி தெய்வம். அவர் பிதாவோட ஒரே பொருளானவர். ஆலயத்துல சொல்ற ஜெபத்தை சொல்லி பாருங்க, அது அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது. அப்போஸ்தலர்கள் சொன்ன கருத்து அதான் உண்மையில ஆராதனை. நீ பிதாவோட ஒரே பொருளானவர், மனிதரான நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் வானகத்திலிருந்து இறங்கி வந்தீர். பாத்தீங்களா, மற்றவங்களா பூமியிலிருந்து வந்தவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் வானத்திலிருந்து வந்தவன், நீங்களோ பூமியிலிருந்து உண்டானவர்கள். உங்களுடைய எண்ணமெல்லாம் இன்னைக்கு பூமி பத்தி தான் இருப்பேன் என்று சொன்னார். நான் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போல் உங்களை மென்பக்கம் எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆகதான் போய் அங்க இருக்கிறாங்க, பரலோகத்துல இருக்கிற நீ பிதாவே சொல்லி இருக்கிறோம். அவர் அப்பா பிதாவேன்னு சொல்லி கொடுக்க கீழே வந்தாரு, சொல்லிட்டு மேல போய் உட்கார்ந்துட்டாரு. இவ அப்பா பிதாவேன்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. இதான் உண்மை. இந்த உண்மைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே அன்பான சகோதரனே சகோதரிய, இந்தியாவில முதலாவதாக வந்த ஆலயம் எது, எந்த பெயர்ல வந்திருக்கிறது? லிங்கம். நல்ல கவனிங்க. அந்த இந்தியாவில் வந்த லிங்கத்திற்கும் வேதாகமத்தில் ஏதாவது ஆதாரம் உண்டா என்று பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமான அழகான ஆதாரங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாசியுங்கள், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். தயவுசெய்து சத்தமாகவும் தெளிவாகவும் வாசியுங்கள் வேதத்தை. ஆதியாகமம் 28:18வது வசனம் வாசியுங்கள். பிறகு யாக்கோபு காலையில் எழுந்து தலையணியாக தான் வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெயை வார்த்து தூசா என்று வழங்கப்பட்ட அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்கள் என்றால், யாக்கோபு ஒரு இடத்துல படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே அவருக்கு பரலோகத்தின் தரிசனம் கிடைக்கிறது. வானம் திறந்து தேவதூதர்கள் ஏறி வருவது போல இறங்கி வருவது போல தரிசனத்தை பார்க்கிறார். தரிசனம் முடிந்து பொழுது விடுந்தவுடன் யாக்கோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய தலையில வைத்து இருந்த அந்த கல்லை அந்த இடத்துல எடுத்து நட்டு வைத்து, நன்றாக யோசிச்சு பாருங்க, கவனமாக பாருங்க, கல்லை நட்டு வைத்து யாக்கோபு என்ன செய்கிறார்? அந்த கல்லின் மேல் எண்ணெயை ஊற்றுகிறார். ஊற்றி இதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பெத்தேல், பரலோக வாசல் என்று பெயர் வச்சிட்டார். எதுக்கு? இங்கதான் எனக்கு தரிசனம் வந்துச்சு, ஐயோ கடவுளே எனக்கு தரிசனம் கொடுத்து சாமி, அதுக்கு அடையாளம் இந்த கல்லு அப்படின்னு ஒரு கல்லை நட்டு வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் ஊத்துறாரு. எண்ணெய் யாருக்கு ஊற்றுவார்கள்? அபிஷேகத்தின் அடையாளம். அன்பான சகோதரனே சகோதரி, எண்ணெய் ஊற்றுவது அபிஷேகத்தின் அடையாளம். இததானே இன்னைக்கு இந்தியாவில ரோடா கல்லு நட்டு வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்காங்க. புரிஞ்சுதா இல்லையா? இப்ப எண்ணெய ஊத்துறான், தயிர ஊத்துறான், மோர ஊத்துறான், எல்லாத்தையும் ஊத்துறானே. சரி, 22வது வசனத்தை படிங்க. அன்றியும் நினைவு தூணாகிய நாட்டிய இந்த கல்லை, நான் உங்களுக்கு நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லை கோயில் எனப்படும். பாருங்க என்ன சொல்லிட்டார் யாக்கோபு, இதுதான் இனிமே கோவில் சொல்லிட்டார். டெம்பிள் இதுதான் கோவில். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் நான் 10ல் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன். இனிமே ஆண்டவரே நான் காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து எங்க வைப்பேன்? எங்க வைப்பேன்? எங்க? இந்த கோவில்ல வைப்பேன். என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் கல்லாக நட்டினேன், நினைவு தூண் நட்டினேனே, இந்த இடம் கோவில். பாருங்க, இந்த கல் கோவில் அல்ல, இந்த இடம் கோவில். அதுக்கு நினைவு தூண் இதுதான். இங்க எனக்கு கிடைக்கிற காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து எங்க வைப்பேன்? கோவில்ல வைக்க போறேன். இனிமே ரோட்ல வைக்க முடியும்? காணிக்கெல்லாம் போய் படசல் எல்லாம் எங்க வைக்கிறாங்க? இப்ப எல்லாரும் கோவில்ல தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பின்பு இந்த யாக்கோபு எங்கெல்லாம் கனவு கண்டாரோ அங்கெல்லாம் பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு கல்லை எடுத்து நட்டு வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கிறாரு. இந்த ஆள் சும்மா இருந்தா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காரு. இந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு கோணல் மாடல் வேலை செஞ்சு போனதுனால இதுவே ஒரு மதமா போயிடுச்சு இன்றைக்கு. நல்லா கவனிக்கணும். இதனால ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவார். நடந்தது பாருங்க. நீங்க அதுக்கு பின்பு வேதாகமத்துல பல இடங்களில் நீங்க பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால், யாக்கோபுக்கு எங்கெல்லாம் தரிசனம் கிடைக்குதோ அங்கெல்லாம் காலையில இருந்து ஒரு கல்லை எடுத்து நட்டு வச்சுட்டு ஆண்டவரே தரிசனம் கொடுத்துரு சாமின்னு எண்ணெய் ஊத்திட்டு போயிட்டு இருக்கிறார். இவர் போற இடத்துல எல்லாம் கல்லை எடுத்து நட்டு வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு கண்ண முடியும்னு வணிகன் இருக்கிறார்.
இவருக்கு பின்னாடி வரணும்லாம் பார்த்தானுங்க. இவர் மேல வணங்கிட்டு போயின்னு இருக்கா, பின்னாடி வரணும்னால என்ன பண்ணா, கீழே வணங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. சரிங்க, முதல்ல பின்னால சிந்திங்க. சிந்தித்தீர்கள் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. இப்போ யாக்கோபு மேல வணங்கிட்டாரு. யாக்கோபுக்கு பின்னால வரணும்னால என்ன பண்ணா, கீழே வணங்க ஆரம்பிச்சான். இன்றைக்கு நம்ம வீடுகளில அநேக காரியங்கள் எல்லாம் வழிபாடு என்று சொல்லி என்னென்னமோ செய்யும் போதெல்லாம், குடும்பத்துல கல்யாணம் நடக்கும்போது, தொட்டில போடும்போது, கட்டில போடும்போது, அங்க போடும்போது, குழியில போடும்போது, எல்லாத்துக்கும் பாருங்க நாம ஒரு பழக்க வழக்கம் செஞ்சுன்னு இருப்போம். அந்த பழக்க வழக்கத்துக்கு காரணம் கிட்ட என்ன சொல்றோம், இதெல்லாம் எங்க பெரியவங்க செஞ்சதெல்லாம், அவங்க செஞ்சதெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியாது நம்மளுக்கு. பாருங்க, என்ன இது, இதெல்லாம் அப்படித்தான், இதெல்லாம் பெரியவங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதான் எந்த முன்னோரு, நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர். அவரிடத்துல போய் என்னங்க இதெல்லாம், நீ சும்மாரு, எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. அவரிடத்துல போய் கேட்டா பேசாமல் இருக்கும், எங்க முன்னோர்கள் எப்படி சொல்லி கொடுத்தாரு. அவர்களிடத்துல போய் கேட்டா சைலண்டா இருக்கும், எங்க முன்னோர்கள் எப்படி சொல்லு. கடைசியில போய் பார்த்தா ஒரே ஒரு முன்னோர் நிக்கிறார், யாக்கோபு. இவர் சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். புரிஞ்சதா இல்லையா? சரி, யாக்கோபு பண்ணதுனால அதுக்கு பின்னாடி வந்தவங்களா என்னென்ன பண்ணிக்கிறாங்க என்று இப்ப பாத்துருவோம். வாசிங்கள் ஒருத்தர் அதே அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல 44வது வசனம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருத்தர் 2 புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 31:44 ஒருத்தர் வாசிங்க, இன்னொருத்தர் 1 சாமுவேல் 7:12 வாசிங்க. நல்லது, வா, நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம், எனக்கும் இடையே சாட்சியமாக இருக்கட்டும் என்று மறுமொழி சொன்னார். யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து, பாருங்க என்ன சொல்ல பாருங்க, ஒப்பந்தம் பண்றாரு ஒருத்தரோட. ஒப்பந்தம் பண்றதுக்கு என்ன சொல்றாரு, உனக்கு எனக்கு ஒரு சாட்சி இருக்கட்டும் சொல்லிட்டு இவர் ஒரு கல்லை எடுத்து நட்டு வச்சுட்டு, இந்த கல்லை தான் அவனுக்கு எனக்கு சாட்சி. பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் சாட்சி சொல்றதுக்கு எங்க போறாங்க, சாமி முன்னாடி, கோவில் முன்னாடி, ஏதோ ஒரு உருவம் முன்னாடி. அந்த பழக்கத்தையே யார் கொண்டு வந்துக்கிறது, இந்த ஆள் கொண்டு வந்துக்கிறார். பாத்துறீங்களா? சரி, அதுக்கு அடுத்தது 1 சாமுவேல் 7:12 வாசிங்க. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மாஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவில் அதை நிறுத்தி வைத்து அந்த இடத்துக்கு சன குப்பழை என்று பெயரிட்டார். இதுவரை ஆண்டவர் நமக்கு உதவியா இருந்தார் என்று சொன்னார். இப்போ உனக்கு எனக்கு கடவுள் உதவி செஞ்சாரு இல்லையா, அதுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லையில போ ஒரு கல்லு நட்டு வச்சு சொல்றாரு, இதுதான் அதுக்கு சாட்சி. ஐயோ ஆண்டவரே எங்களுக்கு சாட்சியா இருந்தேன்னு போறாரு. பின்னால ஒரு நாள் என்ன கும்பிடுறான், ஆண்டவரே எங்களுக்கு சாட்சியா இருந்து கீழே கும்பிடுறான். இதனால மேல கும்பிடாலும் இவன் கீழே கும்பிட்டு போறான். பாருங்க, பழக்கங்கள் இப்படிதான் உருவா இருக்கிறது. வழிபாடும் பழக்க முறைகளும் என்று இந்தியாவில் ஒரு ஆய்வு நடத்தினார்கள். இந்தியாவில் இருக்கிற எல்லா பழக்கத்துக்கும் யார் காரணம்னா யூதன் தான் காரணம் வந்திருக்கிறான். இப்போ ஞாயிற்றுக்கிழமையில கோவில்ல பூஜை நடக்குது, சாமியாரு ஒரு பாட்டில தண்ணி தெளிச்சுன்னு வந்து இருக்கிறார். என்ன பாட்டு படிக்கிறோம் சொல்லுங்க? இல்ல இல்ல, அவர் தண்ணி தெளிச்சு கொண்டு வரும்போது நீங்க என்ன பாட்டு படிக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் வரும் போல் தெரிஞ்சு. ஈசோ இதுக்கு மேல நீங்க சொல்லுவீங்க இல்லையா? ஈசோ புள்ளினா என் மேல். என்னைக்காவது ஈசோ புள்ளில எதை சாமியார் தெளிச்சிருக்கிறாரா? அவர் தெளிச்சுன்னு வர்றது ஸ்டீல் பாட்டில் தான் இல்லையா? அப்ப நம்ம பாட்டு எப்படி படிச்சிருக்கணும்? ஸ்டீல் பாட்டிலின் வழியா என் மேல் தெளித்து ஆண்டவரே நான் தூய்மையான பாடி இருக்கணும் ஒழுங்கா. நம்ம என்ன பாடி இருக்கோம்? ஈசோ புள்ளினால் என் மேல் தெளித்து. என்ன அந்த ஈசோ புல்? அது யூத இஸ்ராயலில விளைந்த ஒரு புல், ஈசோ புல். ஆகவே ஒரு யூதன் வீட்டு வாசலில் ஈசோ புல்லை கட்டி வைத்திருந்திருப்பான். வீட்டுக்குள்ள போவான் என்றால், வெளியே வருவான் என்றால் அந்த ஈசோ புல்லு தண்ணியை தெளித்து தன்மையில் தெளித்து கொண்டு போவானான். அதுதான் இந்தியாவில் அருகம் புல்லானது. இந்தியாவில் வீட்டு வெளியில சாணம் வைத்து அதுல ஒரு புல்லை நட்டு வைத்தார்களே, அது என்ன புல்? அது அருகம் புல்லு. அதான பிராமணர்கள் வீட்டு வாசல் எல்லாம் துளசி செடி வைத்தார்கள் என்றால், இஸ்ராயல் எல்லாம் ஈசா புல்லு, இந்தியாவில எல்லாம் துளசி செடி. பாருங்க, ஏதோ ஒரு புல்லை வச்சானா இல்லையா? சரி, இப்ப இந்துக்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல குங்குமத்தை நாமமாக பூசி இருப்பார்களே, அவங்களை கேட்டு பாருங்க, எந்த மத நூலில் ஆகிலும் உன் வீட்டு வாசல்ல குங்குமத்தை பூசி வைக்க வேண்டுமா என்று படித்திருக்கிறாங்க தெரியாதவங்களுக்கு. நெற்றியில குங்குமம் போட்டாங்க, எந்த மத நூலில் ஆகிலும் எழுதியிருக்கிறது இல்லை.
பின்ன எப்படியா இது நீ தெரிந்தா என்னால எங்க முன்னோர்னு சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லுகிறாங்க. எந்த முன்னோரு? எகிப்தில இருந்து வெளியேறி வருவதற்கு முன்பு யூதனுக்கு தேவன் சொன்னாரு, நீ மீட்கப்பட்டவன் என்பதற்கு அடையாளமாக ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ரத்தத்தை வாசல்களில தடவி வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லி, மீட்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நெற்றியிலும் திலகம் இட்டுக் கொண்டு வா என்று சொன்னாரு. அந்த பழக்கத்தை தான் இங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்துக்கள் எந்த வீட்டு வாசலிலும் வேற எந்தாவது நிறத்தை பூசுகிறாங்களாம்? சகப்பு நிறம் தான். அதான் இன்றைக்கு பொட்டு வைக்கிற எண்ணமா வந்தது. அத கடைசியில எல்லாம் சொன்னார்கள், இல்ல சிவனுக்கு 3 கண் இருந்தது மாதிரி பொட்டு வைக்கிறது அப்படி எல்லாம். சிவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, அப்ப அவருக்கு 3 கண் இருந்தது என்று நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கலாமா? அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த பொட்டு வைக்கிற தன்மை ரத்தத்துல எப்படி வந்தது என்றால், யூதன் பாலை செய்து எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நெற்றியில திலகமிட்டான். ஆக இன்றைக்கு நாம சொல்லணும், இந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரங்க யாரு? இந்த இயேசு கிறிஸ்து. வீட்டு வாசல்களை ரத்தத்தை பூசிக்கொண்டீர்களே, இந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரங்க யாரு? இந்த இயேசு கிறிஸ்து. எல்லா இனத்தாருக்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள், உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று போய் அறிவியுங்கள் என்று சொன்னார். நாம அறிவிக்காம கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவரையும் இவரையும் இல்லாதவரையும் பொல்லாதவரையும் யாரையோ போரையோ வர்றதோ எல்லாரையும் அறிவிச்சு அவனுக்கு பிரியாணி போடுறவனுக்கு பதிலா கூழ ஊத்தி கஞ்சியை ஊத்தி அத்தை ஊத்தி இத்த ஊத்தி அவன் வயிறு நிரப்பி வயிறு வெடிச்சு அப்படியே அழிஞ்சு போயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து என்கிற பிரியாணி போடுனாங்க. அதுக்கு முன்னாடி என்னத்தையோ போட்டு என்னத்தையோ பண்ணி அவன் வயிற்றை நிரப்பி அவன் அட்ரஸ் இல்லாத பண்ணின்னு இருக்கிறானா? இன்னைக்கு அதான குழப்பம். என் அன்பான சகோதரனே சகோதரி, சரி, இந்த சிலை என்ன ஆனது? இந்த லிங்கம் என்ன ஆனது பாருங்க. இது கல் தூண் வைத்து என்ன ஊத்தினாரு, இது என்ன ஆனதான்? அதுக்கு அடுத்தது பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் அரசராகமம் 12ஆம் அதிகாரம் 28 33 வரைக்கும் வாசிக்கலாம். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28 33 வரைக்கும். தனக்குள் ஆலோசித்தபின் முன்னால் கன்றுக்குட்டிகளை செய்து மக்களை நோக்கி, இனி நீங்கள் எருசலேமுக்கு போகாதீர்கள், இஸ்ராயேலியரே, இதோ எகிப்து நாட்டிலிருந்து உங்களை மீட்டு வந்த உங்கள் தெய்வம் என்று சொன்னார். பின்னர் ஒன்றை பேச்சலிலும் மற்றொன்றை காலிலும் வைத்தார். இது பாவத்திற்கு ஏதுவாயிற்று. மக்கள் இக்கன்றுக்குட்டியை வணங்க தான் வரை போவார்கள். அது தவிர எரோபோவோம் வீடுகளில் கோயில்களை கட்டி லேவியின் புதல்வராயிராத மக்களில் தாழ்ந்தவர்களை குழுக்களாக்கினார். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, யாக்கோபு கோவில் உருவாக்கினாரு. கோவில் அடையாளமா கோவில்கள் என்ன வச்சாரு? கல்ல வச்சாரு. அதுக்கு பின்னாடி வந்தோம்னால என்ன பண்ணிட்டாங்க, நாம காளைகளை தானே பலியிட்டு கொண்டு வந்தோம் கடவுளுக்கு. என்ன செஞ்சாங்க? கடவுளுக்கு எதை பலியிட்டோம்? காளை தானே பலியிட்டோம். அப்ப அந்த காளையை ஒரு மாடு கன்றுக்குட்டி செய்து இதே இனிமே நம்ம வணங்கலாம், ஏன்னா நம்ம முன்னோர்கள் இப்படித்தானே செஞ்சாங்கன்னு சொல்லி அதை கோவில கொண்டு போய் வச்சுட்டாராம். இப்ப லிங்கத்துக்கு முன்னால எது வந்துருச்சு? காளை வந்து விட்டது. அதுதானே இன்றைக்கு இந்தியாவுல சிவலிங்கமும் நந்தி சிலையும் சூலமும் என்று சொல்கிறார்கள். எப்படி வந்தது? முதலாம் சோழன் கிபி 721ஆம் ஆண்டுல தஞ்சாவூர்ல சிவன் முதல் கோவிலை கட்டி இருக்கிறான். அந்த சோழன் கட்டின முதல் கோவில் எது? ஒரு லிங்கம் தான், சிவன் லிங்க கோவில். அந்த லிங்கத்துக்கு முன்னால ஒரு காளை மாடு, அந்த காளை மாட்டுக்கு மத்தியில ஒரு சூலாயுதம். இதுக்கு விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். சரி, அடுத்தது படிங்க. யோசுவா என்ன சொல்லிட்டாரு பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24:26 27 வரைக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 26 27 என்ன சொல்றாரு பாக்கலாம். யோசுவா என்கிற பெரிய பரிசுத்தவான் என்ன சொல்லிட்டாரு வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24:26-27. மக்கள் இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயபரமான புஸ்தகத்திலிருந்து எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து நட்டு, பாருங்கள் என்ன சொல்றாரு யோசுவா. இந்த கட்டளைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து நட்டு வைத்து யோசுவா என்ன செய்யறாரு? இப்போ யோசுவா என்ன செய்யறாரு? கடவுள் வார்த்தை ஒரு புஸ்தகத்தில் எழுதிட்டாரு. ஒரு கல்லை எடுத்து நட்டு வைத்து கர்த்தருடைய பரிசுத்த இடத்திற்கு அருகில் இந்த கார்வாலை, கர்த்தருடைய பரிசுத்த நகரத்துக்கு எருசலேம் பக்கத்துல கார்வாலை மரத்தின் கீழ் அந்த கல்லை நாட்டு என்ன சொல்றாரு? 27ஆவது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு?
பின்னர் எல்லா மக்களையும் பார்த்து இதோ இக்கல் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கேட்டிருக்கின்றது. என்ன சொல்றாரு? இந்த கல்லு நீங்க பேசுற அத்தனை வார்த்தைகளை இந்த கல்லு கேட்கிறது. கல்லு கேக்குதான் விவசாயம் சொல்றாரு. ஆனா உண்மையிலே கல்லு கேட்கலாங்க. யார் கேட்கறது? கடவுள் கேட்கிறாரு. மிகைப்படுத்தி பேசுறாரு யோசுவா. இதோ நான் ஒரு கல்லை நட்டு வச்சுக்கிறேன் இல்லையா, இஸ்ராயல் ஜனங்களே இவ்வளவு அநியாயமா பண்ணின்னு இருக்கிறீங்க, நீங்க பேசுறதெல்லாம் இந்த சாமி கேட்டு இந்த கல்லு கேட்டுதான் இருக்குது. இந்த கல்லு காமிச்சிட்டாரு. அதுல நான் ஜனங்கள் என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம சொல்றது எல்லாம் இந்த கல்லு கேட்கும். அதனாலதான் எல்லாம் போய் சொல்றவங்க முன்னாடி பேசிருக்கிறாங்க. அது முன்னாடி இப்ப பேசுறதுக்கு காரணம் யாருங்க? அந்த நாளாட்டி ஒரு பழக்கத்தை உருவாக்குன. இந்த கல் கேட்கிறது. கடவுள் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியா இருக்கட்டும் சொல்றாரு. நீங்க இனிமே கடவுளுக்கு விரோதமா பொய் சொல்லாதீங்க. அதுக்காக இந்த கல்லு நட்டு வச்சுக்கிறேன். இந்த கல்லு சாதாரணமான கல் இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் இந்த கல்லு கேட்கதான் போகுதுன்னு பயம் காமிச்சிட்டாரு இவரு. யாரு? யோசுவா. அதுல இருந்து ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேசுறதெல்லாம் எங்க